Good afternoon, students. Good afternoon. Okay, good afternoon. Are you all ready for the English class? Yes. Okay, today we are going to hear an interesting story. The story name is The Ant and the Dove. Second and third standard students have learned this story already the last year. Since first standard students are new to school, I am going to narrate this story again. ஓகே, இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டாண்டர்டோடைய புக்கில் பேஜ் நம்பர் 101 இந்த ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. இது தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டோரி தான், இருந்தாலுமே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸோ செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸோ இந்த ஸ்டோரியை நீங்கள் கேட்க போகிறீங்க. ஓகே, ஆர் யூ ஆல் ரெடி? ஓகே, குட், ஃபைன். There are some 4 characters in this story. Let's see the 4 characters first. This is a tree, dove, hunter and an ant. These are the 4 characters in this story. இந்த 4 characters வச்சு தான் இந்த ஸ்டோரியை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? Shall we start the story? Yes. Then now all of you listen to the story. One day an ant was near the river. ஒரு நாள் ஒரு ant வந்து என்ன பண்ணுது? அந்த ரிவருக்கு பக்கத்தில் போயிட்டு இருக்கு. The wind blew hard and pushed him into the river. காற்று வேகமாக வீசிச்சு. வீசின உடனே இந்த ஆண்ட் வெயிட் கம்மியாக தானே இருக்கும். இந்த ஆண்ட் வந்து ரிவரில் போய் விழுந்துடுச்சு. Oh, help, help, cried the ant. உடனே ஆண்ட் வந்து அழ ஆரம்பிச்சிடுச்சு. தண்ணியில் விழுந்த உடனே யாராவது என்னை காப்பாத்துங்களேன், யாராவது என்னை காப்பாத்துங்களேன் அப்படின்ட்டு ஆண்ட் வந்து அழ ஆரம்பிச்சிடுச்சு. A dove was on a tree nearby. பக்கத்தில் இருக்கிற மரத்து மேலே டவ் வந்து உக்காந்துட்டு இருந்துச்சு. She saw the ant. அந்த டவ் வந்து உடனே ஆண்ட்டை பார்க்குது. She wanted to help the ant. எப்படியாவது இந்த ஆண்ட்டை காப்பாற்றணும் அப்படின்னு டவ் நினைக்குது. She threw a leaf into the river. உடனே அந்த டவ் வந்து ஒரு இலையை பறித்து ரிவரில் போட்டுடுச்சு. ஓகேவா? இப்போ இந்த ஆண்ட் என்ன பண்ணியிருக்கோம்? உடனே இந்த ஆண்ட் வந்து தண்ணியில் தத்தளிக்குதுல்ல, இலையை போட்ட உடனே ஆண்ட் வந்து என்ன பண்ணியிருக்கோம்? அந்த இலை மேலே ஏறி கரைக்கு வந்து சேர்ந்துருக்கும். The leaf fell near the ant. The ant got on the leaf and came to the river bank. நீங்கள் சொன்ன மாதிரியே ஆண்ட் வந்து இலை மேலே மேறி உக்காந்துக்குச்சு. இலை மேலே ஏறி உக்காந்துட்டு கரையோரம் வந்து மிதந்துட்டே வந்து சேர்ந்துடுச்சு. ஓகேவா? கரையோரம் என்ன பண்ணிடுச்சு? மிதந்துட்டு வந்து சேர்ந்துடுச்சு. உடனே இந்த ஆண்ட் வந்து மேலே டவ்வை பார்க்குது. இந்த டவ் தானே நம்மளை காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டவ்வை பார்த்து ஆண்ட் இப்போ என்ன சொல்லியிருக்கோம்? என்ன சொல்லியிருக்கோம்? தேங்க்யூ. அதே தான் டவ் ஆண்ட்டும் சொல்லிச்சு. ஓ தேங்க்யூ டவ் செட் த ஆண்ட். இந்த ஆண்ட் வந்து டவ்வை பார்த்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லிச்சு. ஓகேவா? உடனே இந்த டவ் வந்து ஆண்ட்டை காப்பாத்துச்சு இல்லையா? இந்த ஆண்ட் வந்து ரொம்ப நாளாக அது மனசில் நினச்சிட்டே இருந்தது. யாருன்னா நமக்கு உதவி செஞ்சாங்கன்னா அவங்கள நம்ம மறக்கவே கூடாது. அந்த உதவியை நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும்? ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி ஆண்ட்டும் இந்த டவ் செய்த உதவியை மறக்கவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். After some days, the ant was near the same tree. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஆண்ட்டு மறுபடியும் அந்த மரத்துக்கிட்ட வருது. He saw a hunter aiming at the dove. இந்த ஆண்ட் வந்து என்ன பார்க்குது? ஒரு ஹண்டர் வந்து இந்த புறாவை நோக்கி குறி பார்க்கறத இந்த ஆண்ட் வந்து பார்த்துடுச்சு. உடனே ஆண்ட் வந்து என்ன பண்ணுது? இந்த டவ் தானே நம்மளை காப்பாத்துச்சு, உடனே இந்த டவ்வை எப்படின்னா காப்பாற்றணுமே அப்படின்னு நினைக்குது. The ant wanted to save the dove. நம்ம டவ் தானே, இந்த டவ் தானே நம்மளை காப்பாத்துச்சு. இப்போ ஹண்டர் கிட்ட மாட்டிக்க போதே, நம்ம எப்படியாவது இந்த டவ்வை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண்ட் நினைக்குது. He quickly bit the hunter's leg.
உடனே என்ன பண்ணுச்சு இந்த ஆண்ட் போயிட்டு இந்த அண்டரோடைய காலை கடிச்சிடுச்சு. ஆண்ட் வந்து அண்டரோடைய காலை கடிச்ச உடனே ஓ cried the hunter. அவருக்கு வலி தாங்க முடியாம ஹண்டர் வந்து அலறாரு. he dropped his bow and arrow. உடனே என்னடா காலில் கடிச்சதுன்ட்டு கீழே குனியும் போது அவருடைய பவ்வையும் ஆரோவையும் கீழே போட்டுடுறாரு. உடனே கீழே போட்ட உடனே இந்த டவ் வந்து என்ன பண்ணுது, இப்போ ஆண்ட் கிட்ட சொல்லுது. டவ் உடனே பறந்து வந்து ஓ தேங்க்யூ ஹேண்ட். இப்போ ஆண்ட் தானே டவ்வோட உயிரை காப்பாத்துச்சு. உடனே டவ் என்ன சொல்லுது, ஓ தேங்க்யூ ஆண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டவ் என்ன பண்ணுச்சு, பறந்து போயிடுச்சு. she said and flew away. டவ் வந்து ஆண்ட்டுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு என்ன பண்ணுச்சு, பறந்து போயிடுச்சு. ஓகே, do you like this story? யாராவது நமக்கு உதவி செஞ்சாங்கன்னா அந்த உதவியை நம்ம மறக்காம அவங்களுக்கு மறுபடியும் எதனா ஆபத்து இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், உதவி செய்யணும். ஓகேவா? do you all understand? அதே மாதிரி யாருன்னா நமக்கு உதவி செஞ்சாங்கன்னா நம்ம அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும். நமக்கு யாருன்னா தேங்க்யூ சொல்லணும், நம்ம அவங்களுக்கு வெல்கம்னு சொல்லணும். do you all like this story? Okay, very good students. Okay, now I am going to say you some sentences from the story. You are going to act. Okay, first let's call Ashraf from 3rd standard. Ashraf, for you, the ant walks near the river. Good, others clap for him. Good, clap பண்ணுங்க. Come Ashraf, come. இன்னும் கொஞ்சம் தூரம் நடங்க. The ant is walking near the river. Come. The ant is walking near the river. Good, very good. You can go to your place, Ashraf. You can go to your place. Now, Darshit is going to act. Darshit, stand up. For you, the sentence, the wind blew hard. Wind, காற்று. Wind blew hard. Sound oda. Good, very good. Clap for Darshit, all of you. Sit down, Darshit. Now, we can call Devashri from 2nd standard. Wait, Devashri, wait. For you, the sentence, the ant shouts, help, help. Good, you can go to your place. Good, very good. Now, for Arish, the hunter aims at the dove. Hunter வந்து dove aim பண்றார். Good. Clap for Arish. Okay, Darshit also is going to act for that. You can stand, Darshit, for the same sentence. The hunter aims at the dove. Good. Clap for him also. Clap for him. Very good, Darshit and Harish. Now, Prashita. Prashita, stand up. The dove flies away. Dove flies away. Dove flies away. Good. You can sit in your place. Now Ansika, for the same sentence. The dove flies away. The dove flies away. Very good. You can sit in your place. Clap for Prashita and Ansika. Very good. Now for the last sentence, let's call Jayashree. For you, the hunter drops bow and arrow. You can act, Jayashree. The hunter drops bow and arrow. எறும்பு கடிச்ச பிறகு பவ்வையும் arrow நல்லா aim பண்ணு. Good. இப்போ எறும்பு கடிச்சிச்சு என்ன பண்ணணும்? பவ்வையும் arrowவையும் கீழே போட்டுறணும். ஓகேவா? Okay, good. Clap for Jayashree, all of you. Very good. Do you like